வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்டில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நடிகர்னா அது சல்மான் கான் தான். இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு தெரியப்படக்கூடிய உலக அளவில் வரவேற்பு பெற்ற நடிகர்னா அது சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம். சல்மான் கான் அவர்களுடைய சமீப நாட்களுக்கு முன்பு அவர் திடீரென ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தை நினைவுபடுத்தும் விதமாக இப்போது மீண்டும் ஒரு வழக்கு ஒன்று நடந்துட்டு வருது. பின்னணி என்னன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சல்மான் கான் வழக்கை நினைவுபடுத்தும் விதமாக புனே விபத்து வழக்கு அதிர வைக்கும் பின்னணி ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள சல்மான் கானுடைய ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அப்படி என்ன நடந்தது, என்ன செய்தின்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். புனேவில் 17 வயது இளைஞன் தனது தந்தையின் பதிவு செய்யப்படாத போர்ஷோ காரில் அதிக வேகமாக சென்று இளம் ஜோடியை கொன்று சில நாட்களுக்கு பிறகு அவர் தனது டிரைவரை கொடிய விபத்துக்கு குற்றம் சாட்டியுள்ளார். தகவலின்படி மே 19 அன்று சொகுசு காரின் அனீஸ் அவாதி மற்றும் அஸ்வினி கோஸ்டா மீது மோதிய போது தான் ஸ்டீரிங் பின்னால் இருந்ததை டிரைவர் ஒப்புக்கொண்டுள்ளார். அந்த செய்திதான் இப்போது உலகம் மட்டுமல்லாமல் இந்தியாவை அதிர்ச்சி அடைவித்துள்ளது. விபத்துக்கு குடும்ப ஓட்டுநரை பொறுப்பு என்று குற்றம் சாட்டப்பட்டவரின் நண்பர்களும் சாட்சியும் அளித்துள்ளனாங்க. ஹிட் அண்ட் ரன் வழக்கு தொடர்பாக அந்த டிரைவர் போலீஸ் விசாரணை நடத்த போது இந்த வழக்கு சல்மான் கானின் பிரபலமற்ற ஹிட் அண்ட் ரன் வழக்கை நினைவூற்றுகிறது. இது செப்டம்பர் 28, 2002 தொடங்கியது. அந்த நேரத்தில் பாலிவுட் நடிகர் டொயோட்டோ லேண்டோ குரசோ மும்பையின் பாந்திரா பகுதியில் உள்ள பேக்கரியில் மோதியது. இந்த சம்பவம் நூர்லா மெஜபூர் ஷரீப் என்ற ஒருவர் உயிரிழந்தது மற்றும் பேக்கரிக்கு வெளியே நடந்த பாதையில் தூங்கி கொண்டிருந்த போது 4 பேர் காயமடைந்தாங்க. சல்மான் கான் மீது முதலில் கொலை, குடிபோதை வாகனம் ஓட்டுதல் மற்றும் சரியான உரிமம் இல்லாத வாகனம் ஓட்டுதல் போன்ற குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்டது. விபத்துக்கு நடந்த போது காரை ஓட்டி சென்றது அவர் டிரைவர் அசோக் சிங் தான் என்று அவரது பாதுகாப்பு குழு வாதிக்கப்பட்டது. மும்பை சென்சஸ் நீதிமன்றம் சல்மான் கான் மீது குற்றவியக்கூடிய கொலை உட்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் தண்டனை வழங்கி அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நிலையில் பாலிவுட் நடிகர் 2012 டிசம்பர் பம்பாய் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார். சட்ட நடவடிக்கைகள் முழுவதும் சல்மான் கான் விபத்து நடந்த நேரத்தில் காரை ஓட்டவில்லை என்று கூறினார். விபத்து நடந்தபோது அவர் பின் இருக்கையில் இருந்தது அவரது டிரைவர் அசோக் சிங் வாக்குமூலம் அளித்தார். காரின் டயர் வெடித்ததால் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சிங் கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.